Hello friends, welcome to Mokka Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய பாரம்பரியமிக்க ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போறோம். அதாவது எள்ளு உருண்டைங்க. எள்ளு சீடைன்னு சொல்லுவாங்க. இனிப்பு சீடை இந்த மாதிரி நீங்க வீட்லயே செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதெல்லாம் கடையில வாங்கி தான் சாப்பிட்டுருப்போம், மண்ணு மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட. வீட்லயே டேஸ்டியான எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இந்த பச்சரிசியை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிட்டு இதை சளிச்சு எடுத்துக்கலாம். மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறம் வெள்ளை எள்ளை எடுத்து லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க மிதமான தீயில. கூடவே 2 மூடி தேங்காயை துருவி இந்த மாதிரி தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 கிலோ அரிசி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சிருக்கிறேன். 2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/4 கிலோ வெள்ளை எள்ளு வறுத்துக்கு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு தேங்காய் ஃபுல்லாக உடைச்சி நான் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. மாவோட நல்லா மாவு எள்ளு தேங்காய் எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கை விட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எள்ளு தேங்காயும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம பாவு ரெடி பண்ணிக்கலாம். பாவு காய்ச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரை டம்ளர் தண்ணி விட்டு பாவு காய்ச்சி ரெடி பண்ணிக்கோங்க. 2 கிலோ அரிசி மாவுக்கு 1 கிலோ வெல்லமும் கூட ஒரு டம்ளர் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணும்போது நமக்கு எள்ளு உருண்டை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி வரும்போது நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு லேசான ஒரு கம்பிப்பதம் வரும். பாருங்க, இந்த மாதிரி கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவு கூட வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளப்பாக நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மாவோட நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி வெள்ளத்தை ஊற்றி நம்ம மாவு நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. வெல்லம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கடைசியாக ஒரு நல்ல பதத்துக்கு வர வரைக்கும் விடுங்க. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இதே நிமிஷம் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்படத்தில் போட்டு மூடி வச்சுருங்க டைட்டாக. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாவு ஊறணும். அப்போ அடுத்த நாள் நம்ம சுடும்போது எள்ளு உருண்டை சூப்பராக கிடைக்கும் நமக்கு. நல்லா அமுக்கி வச்சுருங்க. ஒரு நாள் நல்லா எள்ளு உருண்டை நமக்கு பதமாக கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா ஊறி வரும்போது அந்த தேங்காய் எள்ளு அதை எல்லா ஃப்ளேவரும் நமக்கு மாவில் இறங்கும்போது சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணி ஒன் டே அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், ஒரு நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் மாவு நமக்கு நல்லா இஞ்சிருச்சு. நமக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு சூப்பராக வருது பாருங்கள். இப்போ இதை அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கிற மாவு போட்டுக்க போகிறோம். மிதமான தீயில வச்சு எள்ளு உருண்டையை சுட்டுடுங்க, அப்பதான் கருகி போகாம வரும்.
பாருங்க இந்த மாதிரி மிதமான தீயில ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான எள்ளு உருண்டை தயாராயிடுச்சு.